இந்த உபவாச கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்திலே வைத்த சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரியாம் புஸ்தகம் 40வது அதிகாரம். யாத்ரியாமும் 40வது அதிகாரத்திலே 35வது வசனம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்த மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயம் காணப்போகிறீர்கள். நாளை 1ஆம் தேதி. ஆனால் இந்த நாளிலே எழுதி வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே வகை அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லது உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த தலைமைத்துவத்தின் கீழ் இல்லாத மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த மேகம் என்பது என்ன? இது மகிமை இறங்குகிறது. மேகம் ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் மகிமையை தரித்த மனுஷன் ஆதாம். இந்த நாளினுடைய செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான் புரியும். மகிமையை தரித்த மனுஷனாய் இந்த ஆதாம் காணப்படுகிறான். எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள், மகிமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் இருக்காது. யாருக்கு வெட்கம் வரும்? தேவனை மறுதலிக்கிறவர்களுக்கு வெட்கம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது வெட்கத்துக்குள்ளே நடத்தப்படத்தக்கதாய் பல சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஜனங்கள் நடத்தலாம். இந்த மனுஷன் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி நடத்தலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த ஆதாமுடைய நாட்களை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஏவாளும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். ஆனால் வெட்கப்படாது இருக்கிறார்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பின் நாட்களிலே ரோமர்கள் நிருபங்களை வாசிக்கிற பொழுது அவர்கள் மகிமை தேவ சாயல் அற்றவர்களாய் போகிற பொழுது மகிமை அவர்களை விட்டு எடுபடுகிறது. பாருங்கள், நிர்வாணியாக இருக்கிற காரியத்தில் கர்த்தர் எப்பொழுதுமே ஈடுபடுகிறது இல்லை. அதனால தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கிருபை தருகிறார். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். வைக்கப்பட்ட இடம் என்னமோ நல்ல இடம்தான். என்ன செய்து வந்த தேவனுடைய பணிவிடையும் நேரே தேவனிடத்தில் செய்யப்பட்ட பணிவிடை தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று கேட்டால், கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு உபதேசம் இவர்களுடைய மெத்தன போக்கிலே உள்ளே வந்து விடுகிறது. அதாவது நம்ம கதவு திறக்காமல் யாரும் வரப்போகிறதில்லை. அதுதான் அதனுடைய பொருள். ஆதாம் ஒரு இடத்துல இருக்கிறார்கள், ஏவாள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். மகிமை மேலே இருக்கிறதுனால இந்த மரியாதையை நான் சொல்கிறேன். ஐயா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த நடுவில் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல தான் இந்த பதில் சர்பம் உள்ளே வருகிறது. ஐயா வாங்கன்னு அந்த அம்மாவது கூப்பிட்டுருக்கணும், இல்லை அந்த அம்மா காணன்னு ஐயாவது தேடி இருக்கணும். என்னமோ அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு இடைவெளி எதனாலே தெரிகிறது? மர்மமான ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்பொழுது மனைவி என்ன செய்கிறாள்? இந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு விடுகிறாள். வஞ்சிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவள் சாப்பிட்டதை பாதி கணவனுக்கும் கொடுக்கிறாள். கணவனும் புசிக்கிறான். அதான் சொல்லுகிறது, இந்த புசித்தல் என்பது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது என்றெல்லாம் கொஞ்சம் பார்க்கிற பொழுது நம்ம கொஞ்சம் பல காரியங்களிலே தப்பித்து கொள்வோம். அதான் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போது மகிமை அது தரித்த மனுஷன் மகிமை இழப்பதற்கு இந்த புசித்தல் காணப்படுகிறது.
இது ஒரு மனுஷன் அதாவது ஒரு உபதேசத்தின் மூலமாக இதை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ, இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் இவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் தேவன் கோபப்படுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. தேவன் கோபப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மகிமை எடுபட்டு போய்விடுகிறது. வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடு சொல்லுகிறேன், இந்த இடத்துல இப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யூதா ஒரே அதிகாரம் தான், அது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னே இருக்கிற அதிகாரம். அதில் 12வது வசனம் சொல்லுகிறத பாருங்கள். இவர்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியோண்டு இருக்கிற தண்ணீர் காற்றில் அடியோண்டு இருக்கிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையதிர்ந்து களியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் என தங்கள் அவமானங்களை நிறைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாரு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பேலியாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கோராபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நல்லது ஒன்று இருந்தால் தீமை ஒன்று இருக்கும். இந்த பீலையாமும் சரி, இந்த கோரா சரி, இவர்களெல்லாம் ஒரு கோத்திர பிதாக்களாக இருந்த காலம் உண்டு. அது அப்படியே எப்படி லூசிபர் ஆராதனை தூதனாக இருந்து அப்படியே எப்படி பிசாசாய் மாறுகிறனோ அப்படியே இது ஆராதனை ஸ்தலத்தில் உலாவி கொண்டு வந்த ஜனங்கள், போக்கும் வருத்தமாக இருந்த ஜனங்க. மோசே இவர்களுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறார், எல்லாம் படிப்படியாக எழும்பி வருகிறது. அப்போ பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறிவிடுகிறது. ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன், இவர்களுடைய எப்படி வாழ்க்கை மாறிவிடுகிறது என்று சொன்னால் அன்பின் விருந்துகளை கரைகளாக இருந்து, நாளைக்கு திருவிருந்து, இது ஒரு விதமான அன்பின் விருந்து தான். வெளியில் சாப்பிட்டுக்கிறது அது வேற, மாம்சத்துக்குரிய விருந்து, அது மாம்சம். இது ஆவிக்குரிய அன்பின் விருந்து. பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். பயமின்றி 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 இப்போதான் தெரிய வேண்டும் எதற்கு அடிக்கடி இப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். திருவிருந்தை குறித்ததான பயபக்தி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பேதுரு சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 13வது வசனம், இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களுடைய விருந்துணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோடாதிருக்கும் கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசிலை பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். இந்த இடத்திலும் பிள்ளையாம் பேர் அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரத்துக்கு வழி சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம் கனமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோதான் நமக்கு தெரியும். சில பேர் இதில் மேக்ரோ பிஸ்னஸ், மைக்ரோ பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எல்லாம் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது தான் கர்த்தர் சிலுவையில் தரித்திரரானார், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதெல்லாம் யார் கீழே பண்ணுறதுல நான் தான் அதுக்கு தலைவனாக இருக்கிறேன்ட்டுருவான். இது தொழிலுக்காக ஊழியத்துக்கு வந்தானா, ஊழியத்தை ஆதாய தொழிலை செய்கிறானா, இப்படியெல்லாம் பல கன்ஃபியூஷன்ஸ் இந்த கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதில் முதல்ல பலியாகிறது சபை தான். கடைசி நாட்கள் இந்த இடத்துல மேகம் இறங்குகிறது. இது வேறு விதமான மேகம், தண்ணீர் இல்லாத மேகம். இதுவும் தேவ நாமத்திலே வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல பார்க்கிறோம், அந்த இடத்துல இருக்கிற மகிமை எடுத்து போட்டு விட்டது, நிர்வாணமாக்கி விடுகிறது. மரத்துக்கு பின்னே போய் நிற்கிறார்கள். அதன் பிறகு தேவன் கொடுத்த அந்த ஸ்தலத்தையும் ஸ்தானத்தையும் எழுந்து விடுகிறாங்க. அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மேகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மேகத்திலே ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் அந்த மேகத்தை மறுபடியும் அனுப்புகிறார். இப்பொழுது மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் மூடினது. கர்த்தருடைய மகிமை 34 வசனம் சொல்லுகிறது, மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மாறுகிறது? 40வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகப்படியாக எழுதப்பட்ட காரியம் என்னவென்றால், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே
ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு குத்துவிளக்கு வைக்கிற பொழுது, சாட்சி பெட்டி வைக்கிற பொழுது, கேராபின்களை வைக்கிற பொழுது, பொற்பீடத்தை வைக்கிற பொழுது, திரைச்சீலை வைக்கிற பொழுது, இப்படியாக பலிபீடத்தை சுற்றில பிரகாரத்தை நிறுத்தி தொங்குத்திரைகளை வைக்கிற வண்ணம் எல்லாமே செய்து முடிக்கிற பொழுது 34 வசனம் வந்து விடுக்குது. 1லிருந்து 33 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கடினமையான ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதில் சாட்சி பெட்டி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. என்ன இப்படியாக சாட்சி பெட்டி 2வது வசனத்தை ஆரம்பிக்க. சாட்சி பெட்டி என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இழந்த மகிமையின் மேகம் எப்படி வருகிறது என்பதுக்காக நான் சொல்லுகிறேன். முதல்ல வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது என்ன? அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அதிலே சாட்சி பெட்டி வைத்து அந்த பெட்டியை திரையினால் மறைத்து மேசை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு அதன் விளக்குகளை சுற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு மேலே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குத்திரையை தூக்கிவிட கடவாய். இது என்னவென்றால், சாட்சி பெட்டிக்கு ஒரு மேசை தேவை, மேசைக்கு மேலே வந்து அதற்கு மேலே ஒரு குத்து விளக்கு தேவை. அந்த குத்து விளக்குக்கு பக்கத்தில் பொன் தூப பீடத்தை சாட்சி பீட்டத்துக்கு முன்னே வைத்து see the protection for the testimony box. சாட்சி பெட்டி என்றால் வெளிச்சம் இல்லாமல் சாட்சி இல்லை, வெளிப்பாடு. வேதம்தான் வெளிச்சம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம்தான் வெளிச்சம். எப்படி போன மகிமை திரும்பி வருகிறது ஆசரிப்பு கூடாரத்தில் என்பதில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதம் தான் வெளிச்சம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சாட்சி பெட்டி என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு சாட்சி. நம்முடைய சாட்சி இருதயத்தில் வைத்திருக்கிறபடியினால என்ன செய்கிறது? சாட்சியை நான் இருதயத்தில் வைத்திருக்கிறபடியினால நாம் பாவம் செய்வதில்லை. சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய சாட்சிகளை நம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்தபடியினால் நான் சாட்சி சொல்லுகிறேன், சாட்சியாக நான் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 1:9, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மேகம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது, பழைய ஏற்பாடு மட்டுமல்ல. சாட்சி என்பது அதுக்கு முன்பாக 1:8 என்ன சொல்லுகிறது என்றால், என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. சில சமயத்தில் சாட்சிகளாக இருக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்குரிய ரகசியங்கள் இருக்கிறது. 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல எருசலேமில் சாட்சியாக இருக்கலாம் சபை, கொஞ்சம் தூரம் யூதேயா வரைக்கும் சாட்சியாக இருக்கலாம். அப்புறம் அவங்க சொல்கிறது போல் பூமியின் கடைசி பரியந்தங்களே சாட்சியாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கு அது கூடாத காரியம், ஆனால் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நம்ம மேலே மந்திரம் வருது, நம்ம மேலே மாயம் பண்ணுறான், நமக்கு ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறான்னா நம்ம மேலே இந்த ப்ரொடெக்ஷன் இந்த பாதுகாப்பெல்லாம் தேவ சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன, உங்கள் மேலே தேவன் கிருபை வைத்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய சமூகத்தை கொடுத்துருக்கிறார், உங்கள் மேலே கர்த்தர் இப்பொழுது மேகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். இதுக்கு எல்லாம் போன மேகமும் போன மகிமையும் திரும்பி வரும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த செய்தி அதனால தான் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி பெட்டி ரொம்ப முக்கியம். ஆசரிப்பு கூடாரம் என்றாலே அது தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல 3 பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. பிரகாரத்திலே நம்மை போல சாதாரண விசுவாசிகள் இருப்பாங்க. என்ன, அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் பிரதான ஆசிரியர் வருடத்துக்கு ஒரு முறை தான் போய் ஊழியம் செய்வார், பாவ நிவர்த்தி செய்வார். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய லேவியர்கள், தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் அங்கே காணப்பட்டு கொண்டிருப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் 3 தரமாக அந்த இடத்துல காணப்படுகிற கூட்டத்தை இப்படிப்பட்ட திரைச்சீலை தான் எல்லாரும் பிரித்து கொண்டு இருக்கும்.
இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பொழுது சிலுவை அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டதும் வெளியிலே காணியாட்சிக்கு புறம்பே காணப்பட்ட புறஜாதிகளாகிய நம்மை போல ஆளுங்கள்லாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது ஆசாரலாக ஆகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த ஆசாரலாக ஆகிற கிருபை கொடுத்துருக்கிறது. ஆசலாகிற கிருபை கொடுத்துருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இன்று ஊழியக்காரலாக புதிய ஏற்பாட்டினுடைய ரத்தத்தின் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரலாக இருக்க கர்த்தருடைய ரத்தம் நமக்கு மேன்மை பாராட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, இந்த இடத்துல சாட்சி குலைக்கப்படும். நவநாகரிக உலகத்தில் ஒன்று அலுவலகத்தில் சாட்சி இருக்காது, வீட்டில் சாட்சி இருக்காது, ஆலயத்தில் சாட்சி இருக்கும். ஒன்று வீட்டில் சாட்சி இருக்கும், அலுவலகத்தில் சாட்சி இருக்காது. அதாவது நம்ம போகிற எல்லா இடத்துலையும் சாட்சி இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் இருக்கிறதா என்று பாருங்கள். சிலர் தொழில் சிலரை கரைப்படுத்திடும், சிலருக்கு ஆராதனையே கரைப்படுத்திடும். திஸ் ஃபேக்ட். ஆராதனை போக முடியாது. அவன் மனைவி அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறா, தெரிஞ்சு அவன் சீட்டை கழிச்சிடுவான் நாளைக்கு. அதை வச்சு தான் அவளை கல்யாணமே ஆச்சு இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டில் அவன் மருமகளாக வந்தது காரணமே அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சான்றதுனால தான். பாதி அரசு எடுத்துருக்குது, பாதி சபை எடுத்துருக்குது. சம்பாதியம் அரசு சம்பாதியம் வருது. என்ன, அந்த பேராயத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஸ்கூல் இல்லை, பல ஸ்கூலு. இது போய் அங்கே வேலை செய்யுது, அந்த சபை, அதுதான் வேலை, எல்லாமே அதனால வந்தது. இது ஒரு ஆராதனைக்கு போய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லுவாங்க கேட்டால். இவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வருகிற பொழுது, இவன் வெளியரங்கமான தோற்றத்தை பார்க்கிற பொழுது இவன் எதுலேயுமே ஒட்ட மாட்டான். அந்த நபர், தனிப்பட்ட நபர் எதுலையுமே சார மாட்டாங்க. கர்த்தர் உண்டு, அவர்கள் உண்டு, வேதம் உண்டு, கீதம் உண்டு என்று அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறது, துதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறது. இப்படி கொண்டு அவர் ஜீவியங்கள் எல்லாம் மாறி இது ஒரு சாட்சி போய் கொண்டிருக்கும். அந்த பள்ளிக்கூடம் போகிற நேரத்துக்கு பொட்டு வைக்கிறது பொட்டு வைக்கும், பூ வைக்கிறது பூ வைக்கும், வஸ்திரமே மாறிடும். யோசேபாத்து யுத்தத்துக்கு போகிறப்போ வேறு வஸ்திரத்தை தரித்து வேஷம் தரித்து போய் யுத்தம் செய்கிறார். கூட கை கொத்து போனது யாரோட? ஆகாப் ராஜாவோட. திரும்பி வருகையில் அவர் பாடி ஆகிட்டார், ஆகாப் ராஜா இறந்து போயிட்டார். இவர் திரும்பி வரப்போ ஐயோ எம்மான்னு கத்தி கூச்சல் போட்டுக்கணும், வீடு வந்து போகணும், சேர்ந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த ஒரு வேளை போஜனத்துக்கு கடைசியில் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜான் வயிற்றுக்கு தான் செய்கிறேன்மா. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வேலையை விடுங்கன்னு சொல்ல. see how much you are targeted, how much you are captive. எவ்வளோ அடிமையாகின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு வேலை என்பது வேலையோடு போகிறது இல்லை, வேலையோடு மட்டும் போகாது. அது அந்த வேலையிலே உள்ளே பூந்து நீங்கள் பார்த்துக்கிற பொழுது சாட்சி பெட்டி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆஷா, அது மேரி கீரி என்னென்னமோ எல்லாம் வேதாம பொம்பளை பேரெல்லாம் இருக்கும். அதுவும் எல்லாம் உச்சிதமான நன்மைகள் ருசித்த பெண்களோட பேர் வச்சுருக்கோம். ஞானஸ்தானத்தில் ஒரு 3 பேர் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வச்ச மாதிரி பசங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பேர் இல்லை, ஒவ்வொரு பிள்ளைக்கு 3 பேர் வச்சேன். ஜெபிச்சு 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 அதுக்கு உபவாசம் இருந்து இந்த சபையில் ஜனங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் கர்த்தர் கொடுத்த பேர்கள். அதை பேர் போலவே வளர்ந்து வருதுங்க. கர்த்தர் நாம் மகிமை சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஞானஸ்தானம் பேர் இருக்கும். அங்கே போய் பார்த்தா பழைய பேர் தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டில், கெசட்டில். அதை மாற்ற முடியாதையா? அதை மாற்றினா இது உள்ளே வந்த கோட்டாவே மாறிடும். எது முதல்ல வேலை போயிடும். எப்படி இப்பொழுது சாட்சியாக இருக்க முடியுதா? நோ, திஸ் இஸ் த ட்ரூத், ஐ ப்ரெசன்ட் இட் ஆஸ் இட் இஸ். இது சத்தியம், இருக்கிற வண்ணமாய் பிரசங்கிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் நீங்கள் கர்த்தர்களை எப்படி நடத்துவாரோ அப்படி செய்யுங்க. இங்கே பார்த்தா அது கிறிஸ்தவ பேரில் சபைக்குள்ளே ஞானஸ்தானத்தில் இப்படி இருந்து அது வஸ்திரம் என்ன, அது வஸ்திரம்னா என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். அபிஷேகம் இருக்கிறது, அந்நிய பாஷை என்ன, அதோட பாடல் ஆடல் எல்லாமே விஷயம் வேறு. அங்கே பழைய சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பழைய பேர், பழைய காரியங்கள் இருக்கும். அதில் தான் ரட்சிக்கப்பட்டது வேலைக்கு போயிருக்கு, இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதோ. இது கிறிஸ்துவ பள்ளிக்கு பேராய ஸ்கூலில் இருக்கிறது மட்டும் இல்லை, புதுசாக எங்களை மாதிரி உள்ளே வந்ததும் சொல்கிறேன். அங்கே 1,50,000 ரூபா சம்பளம் மாதம். போய் கையை சேலை போதும், 30 நாள் கழித்து அந்த காசு வந்துடும். அதிலிருந்து தான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு ஆவி வருது, அனல் வருது, அக்கினி வருது, மேகம் வருது, அது வருது, இது வருதுன்னு என்ன பண்ண சொல்கிறார் இப்போ பாஸ்டருன்னு கேட்பான். அவன் புரிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு. வேலை விடணுமா? இயேசுக்காக வேலை விடணுமா? இல்லை. எங்கே இயேசுயா? அங்கே வேற
சில பேர் அந்த தோற்றம், இங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற தோற்றமும் இந்த வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் அங்கே காணப்பட்டுச்சுனாக்கா, இங்கே பார்த்தா ஜீசஸ் சேவ்ஸ்னு பேட்ச் குத்திக்கிறது என்ன, பைபிளை தூக்கி நெஞ்சில் வச்சு நடக்கிறது என்ன, வெள்ளையும் சொல்லியுமா. அங்கே போய் பார்த்தா அப்படியே நாளைக்கு காலைல மஃப்டியாக மாறிடும். ஜீசஸ் சேவ்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல வரும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த பேட்ச் போயிடும். நீ கலிலேயன் ஆயிற்று, உன் பேச்செல்லாம் கலிலேயனை போல் இருக்குது, நீரும் அவரோடு கூட இருந்தீரா? ஐயா நான் இல்லையா பேதுரு, அவரை அறியவே இல்லை, நான் சபிக்கவும் சத்தியமும் செஞ்சான். அப்புறம் மனங்கசந்து அழுதான். என்ன பேதுரு? ஆனால் இயேசுக்காக ஓடுறது என்ன, ஓடியாடுறது என்ன, மீன் பிடிக்கிறப்போ போய் இயேசுக்கு ஒரு குறையில பேதுரு தான் கூப்பிட்டு சொல்கிறார், கடலுக்கு போ, மீனை பிடி, அது வாயில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கு எனக்கு வரி செலுத்தும். பாருங்கள், பேதுருனுடைய ஆரம்ப காலத்தில் சபை என்று இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல வந்த காரியமே பேதுருனுடைய 3 பருவங்கள். ஒன்று ஆதி, அதாவது கிருபை பெற்ற நாட்கள், கிருபை பெற்ற நாட்கள், வார்த்தை பெற்ற நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்கள். இன்று கிருபை பெற்ற நாட்கள் தான் ஆரம்பிக்கப்பட்டது செய்தி. ஆனால் நடுவில் மகிமை வருகிற பொழுது அதை சேர்த்து இணைச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது ஆசரிப்பு கூடாரத்து மேலே இந்த மகிமை இறங்குறது. முதல்ல மனுஷன் மேலே இந்த மகிமை போய்விட்டது. இனி மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதற்கு ஒரு தீட்டு கழிப்பதற்கு இன்னொரு மனுஷகுமாரன் வந்து தான் அது செவனே செய்ய முடியும் என்பது தேவன் புரிந்து கொண்டார். சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை ஊற்றி பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? தன் தேவன் இருதயத்திலே வைத்து இருக்கிற அந்த படத்தை பூமியிலே செய்வதற்கு ஒரு மனுஷன் தேவை. இதில் எனக்கு என்ன லாபம்னா அவ்வளோதான். கேட்குற நமக்கோ இல்லை பேசுகிற நமக்கே எவ்வளோ சலிப்பாக இருக்குது. தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். என்ன அது, நீங்கள் யாரோ என்னமோ, உங்களை அறியாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத, தெரிஞ்சவனுக்கு தான் நம்ம சைக்கிள் கூட கொடுப்போம். ஏதோ ஒன்று பைக் கொடுக்கறது கூட கஷ்டம். சைக்கிள் தாராளமாக எடுத்துன்னு போகிறா சார், அதை பார்த்துக்கலாம், அது கர்த்தர் தருவார். திரும்பி வந்தால் கர்த்தர் தந்தார், இல்லைன்னா அவன் எடுத்துன்னு போயிட்டான்னா அவள் தான் கர்த்தர் எடுத்தாருன்னு விட்டுருவோம். What we can spare and which is not in use, we give it to others. இது அப்படி இல்லை. முன்பின் தெரியாத என்ன மாதிரி ஒரு கபோதி பையில கூட்டின்னு வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இது கிறிஸ்துவ குடும்பமே இருந்தால் கூட சொல்கிறேன். அப்போது என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ செய்ய வேண்டும். உன் தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு அது இது தசு புசுலாம் சொல்லக்கூடாது. யார்கிட்ட ஞானஸ்தானத்தை தெரியுமா உனக்கு? எவங்கிட்ட என்ன எடுறா, எனக்கு என்ன வந்துச்சு, எப்படி வாழ்கிற, இந்த வாழ்க்கையை வாழ்கிற, யார் ஞானஸ்தானம் கொடுத்தது உனக்கு, எவன் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது வாதியான்னு கேட்கான். அந்த மாதிரி ஞானஸ்தானம் எப்படி சிலருக்கெலாம் கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஏதோ எடுத்தான். நான் அதில் ஒரு பெருமை இருக்கும். நான் யார்கிட்ட எடுத்தேன்னு தெரியுமா? காசு இருக்கிறவன் யோர்தானுக்கு போய் எடுக்கிறான். இஸ்ரேல் நாட்டில் காசு இல்லாதவன் நம்ம காவாங்கரையில் எடுக்கிறான், குளத்தாங்கரையில் எடுக்கிறான். காசு இல்லைன்னு இல்லை, எல்லாமே என்ன சொல்ல வருகிறது என்றால், ஆசரிப்பு கூடாரம் என்றால் தேவன் இருதயத்தில் தீர்மானத்தை செய்து முடிப்பதற்கு தான் மோசேயினுடைய அழைப்பே இருக்கிறது. நீங்கள் ஊழியம் என்றால் மறுபடியும் ஒரு பேட்டர்னில் போய் மாட்டினா அதில் ஒரு வருமானத்துக்குரிய வழியெல்லாம் பார்த்து கொண்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் இருதயத்தில் சொன்ன காரியத்தை தேவன் சொன்ன விதத்தில் சொன்ன விதமாய் செய்து முடிப்பதற்கு தான் மோசே தேவை. அதைத்தான் இந்த மனுஷன் கர்த்தர் கற்பித்தபடியே ஆசரிப்பு கொடுத்த நிறுவி விட்டான். மகிமையின் மேகம் வந்து இறங்கிடுச்சு. அது சாதாரண மேகம் அல்ல, அந்த மேகத்தில் ஜீவன் உண்டு. அது தான் உண்மை. அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வெளிப்புறத்தில் தேவனுடைய மகிமை இறங்குறதா, தேவனுடைய கோபாக்கணும் இருக்கிறதான்னு இருக்கு. உள்ளே சாட்சி பெட்டி இருக்கணும். வாழ்க்கை ஆசரிப்பு கூடாரம் என்றால் தேவ ஆலயமாக இருக்கிறது. உள்ளே சாட்சி இருக்கணும். இந்த சாட்சி இருக்க முடியாத காரணத்தால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வேலை வாய்ப்புகளிலிருந்து, திருமணம் இருந்து, இப்போ அந்த இடத்துல வேலை செய்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்கிறேன். கவர்மெண்ட் சம்பளம் இல்லை, ஸ்கூலில் வந்து எச்எம் ஆக முடியாது, கல்யாணத்துக்கு முன்னே வயசு இருக்காது, அதனால் பிடி மாஸ்டர்னு சொல்கிறேன். இப்போ இன்னாருடைய இந்த பிரிவின் கீழே எனக்கு வேலை கிடச்சிருக்கு. என்ன அப்புறம் ரட்சிக்கப்படுறேன். அப்புறம் நான் திருமணம் அந்த கல்யாணத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டோன்னு பார்க்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறாரு, ஆமேன்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை அழகாக இருக்கிறாரு, என்ன மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு எப்படியாவது மாப்பிள்ளை ஆக்கிடுறான், என்னை கல்யாணம் பண்ணுறான். கம்பல் பண்ணி இல்லை, எனக்கு விருப்பத்தோட இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னா நான் சொல்ல போகிறேன். இப்போ திடீர்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1:8 சொல்லுது, யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைந்திரங்களும்
நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க, இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் சாட்சியாக இருக்க முடியாது. ஏன்னா முதல்ல வேலை போகும், வேலை போச்சுன்னா எனக்கு வீட்டில் பிரச்சனை ஆகிடும், அது மாமியார் வீட்டு வரைக்கும் வெடிக்கும். என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? ஒரு பொய்யராக பார்ப்பான். கர்த்தர் என்ன சொன்னாரா? முதல்ல என்ன சொன்னான்? ரட்சிக்கப்பட்டிருக்கான், கெட்ட பழக்கம் இல்லை, நல்லா இருக்கான், அழகாக இருக்கான், இதுவாக இருக்கான் எல்லாம் சொன்னான் இல்லையா? எல்லாம் கவர்மெண்ட் சம்பளத்துக்கு. அதனால் அன்பு இல்லைன்னு இல்லை, அவனுக்கு வழி தெரியல அடுத்தது என்ன போடுறதுன்னு. பெருசாக ஏமாந்த மாதிரி நினைப்பான். அதனால் என்ன செய்யறது? பவுல் சொல்கிறது போல் சில பேர் சொல்லுவான், கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, யூதனுக்கு யூதனாக, எல்லாம் ஒன்று. அது சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறு. நம்மளால் அங்கே அந்த மாதிரி இருக்கணும், இங்கே இந்த மாதிரி இருக்கணும்னா எல்லாம் ஒரே முகம் தான் நமக்கு. எனக்கு வேறு முகம் இருக்குலாம் சொன்னால் அவ்வளோதான். அப்புறம் முகம் மறுரூபம் அடையாது, முகம் வெட்கத்துக்குள்ளே போயிடும். வேஷம் தரிக்கப்பட்டு ஜனமாக நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷமாக போகிறோம். இந்த வெண் வஸ்திரம் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களை. நான் சொல்கிறத இந்த வஸ்திரம் பாருங்கள், தைரியமாக சொல்ல முடியுமா? நீங்கள் சபையில் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து பாடுறதுலேருந்து இல்லை பிரசங்கம் கூட சொல்கிறேன், விரும்புவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் இயேசுவின் பிள்ளை, இங்கே கொடுக்குற அலப்பறை அங்கே கொடு போய் ஆஃபீஸில், அது கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கல, அது சொல்கிறேன். பட் கோயிங் அண்ட் கம்மிங், கேன் யூ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட்? நீ சாட்சி பட்டி ஃபஸ்ட்டு பல்லே போல்டு. இங்கே ஒரு பேர் இருக்கும், அங்கே ஒரு பேர் இருக்கும். சரி, பேரில் என்ன இருக்குது? அப்போ எங்கே மாத்திர பேர் சர்ச்சில்? ஏன்னா அதே பேர் தான், கர்த்தர் அதே கொடுத்தார், அதே அபிஷேகிச்சார், அந்த பேரே ஆசீர்வதிச்சார், அந்த பேரே பெருமைப்படுத்தி கொண்டு வரார். அல்லேலூயா. இது கிறிஸ்தவ பேர் இட்ஸ் நாட் நெசரி, பட் இஃப் காட் கிவ்ஸ், தட்ஸ் ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் கிராண்ட்ஸ். இல்லை, சொல்ல வருது என்னென்னா, இது முழு நேரம் ஊழியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சமாதானம். ஒரே மாதிரி போயிடலாம் எல்லாத்துலேயும். நடுவில் எதுலையா போய் மாட்டினா தான் பிரச்சனை. எனக்கு ஊழியத்துக்காக மட்டும் சொல்ல, விசுவாசிகளும் இது பார்த்தா இன்னும் செதுக்கி 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 அப்படியே சுத்த பொண்ணாய் நீங்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்? சுட்டெரித்து 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 சுத்த பொண்ணாக மாற செய்கிறார். அதனால் இந்த பிரசங்கம் கேட்கிற பொழுது சில சமயத்தில் இந்த மாதிரி இடத்துல மாட்டிருக்கவங்கள அண்டை ஏன்டா வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஆகிடும். வேலைக்கு போகலன்னா என்ன சொல்லும் உலகம்? போ வேலைக்கு, ஆனால் இந்த இயேசு அடகு வச்சு போவாத. இது 1:8 முடிஞ்சிடுது, சாட்சி போட்டியிலே முடிஞ்சுது. அப்புறம் எங்கே குத்து விளக்கு வைக்கிறது? அப்புறம் எங்கே அது எரிய வைக்கிறது? அப்புறம் எங்கே மேசை வைக்கிறது? சாட்சி பெட்டி நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தானாக குத்து விளக்கு வரும். வேத வெளிச்சம், வேதமே வெளிச்சம். அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் வந்து உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சி மாற செய்கிறார். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறான், எத்தனையோ பேர் எத்தனையோ இருக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் ஜாதிகளுக்குள்ளே பூமியில் சகல ஜனத்தை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்ன வார்த்தையினுடைய ஆழம் தான். டேக் அவே ஆல் யுவர் ஐடென்டிட்டிஸ் when you step inside not only the church, into this born again living, into this born again life. எல்லாத்தையும் மாற்றிடணும். மன ரீதியாக எல்லா அடையாளத்தையும் எடுத்து போட்டுடணும். இன்னும் மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டி போடுறது இல்லை. சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அதுதான் சொல்கிறது, இது குறுகின பாதை, பரலோகத்துக்கு திறந்த வாசல் இல்லை, ஆலயத்துக்கு திறந்த வாசல் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்னா இதுக்கு தான் வரணும். ரட்சிக்கப்பட்டவரே அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். பைத்தியமாய் தோற்றுக்கிற பசங்கத்தில் தேவன் விசுவாசியில் ரட்சிக்கிறார். ஒரு வேலை கிடைக்குது, எவ்வளோ குதிரை கொம்பு இப்போது, அதுவும் கவர்மெண்ட் வேலை, இந்திய தேசத்தில் சொல்கிறேன். அது கடிச்சும் கட்சியில் இந்த பைத்தியக்காரன் நாய் இப்படி பண்ணுறானே, முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு இப்படி தான் சொல்லுவோம் உலகம். வேணான்ட்டு எழுதி கொடுத்து வரான் இல்லையா? நல்ல வேலை நமக்கு அது மாதிரிலாம் எதுவும் வரல. அப்போத்துலேருந்து நம்மளே கவர்மெண்ட்டாக இருந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டோம். அது ஒரு சொகுசான ஒரு யூ கான்ட் லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இது வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த லெவலுக்கு நான் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? மகிமை வருமா? மகிமே வராது. மகிமை வந்தால் தான் மன்னிக்கவும், மேகமே வராது. இல்லை, எழுத்தின்படி சொல்லித்தரேன், இவ்விதமாய் நீங்கள் கர்த்தரை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், இப்போ யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஆசைப்படுறாங்களோ இப்போ என்ன சொல்லும்? ப்ரைவேட் ஜாப் போகிறேன்னுமா. சரி, அதெல்லாம் தியாகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு வரப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? இல்லை, நீ கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னா நீ இன்டர்நேஷ்னல் உன்னை கொண்டு போகிறேன்னு கர்த்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போவார். ஏன்னு கடை எதுக்கு கரை? சந்து முனையில் இருக்கிற ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இல்லாத சிலபஸை பண்ணின்னு
கரைப்படுத்திக்கிறேன் இல்லையா, அது வேணாம் ஐயா, நான் இதை மாற்றினா அதை மாற்றினா அதை மாத்திரம். ஆஸ் ஐ ஆம் ஹூ டேக்ஸ் மீ, சீ மை டேலண்ட், மை கெப்பாசிட்டி, மை சவுண்டு நாலேஜ், வாட் காட் கிவன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க சாட்சி சொல்லுவாங்கல்ல, சாட்சி சொல்லனாலும் சாட்சியாகவே வளருவார்கள். அல்லேலூயா. நமக்கு தெரியும் இல்லையா இது எப்படி என்ன, தான் இவ்வளோ பார்க்குறேன்னு 24 வருஷமாக உட்காந்துருக்குறேன்னா அதுவும் ஜனமும் போக மாட்டேங்குது. தட் மீன்ஸ் வாட், தே ஆர் இன் டச் வித் மீ இன் சம் அதர் வேஸ், இன் மெனி மீன்ஸ். அது படிக்கிறதுலேருந்து, ஏன்னா 10th முடிச்சோன்னே வரான், என்ன ஐயா படிக்கணும், அப்புறம் 12th முடிச்சோன்னே வரான், என்ன ஐயா படிக்கணும், தேவ அபிஷேகத்து மகிமையாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த ட்ராக் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கரைப்படியுது. நான் சொல்கிறது வெளியில் இருக்கும் புரியுதோ புரியலையோ சபையாருக்கு புரியும். இப்போ என்ன செய்கிறான், கெசட்டில் மாற்ற முடியாது, மாற்றினா எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அந்த வேலைக்கு போனால் வாழ்க்கையே கரையாகும். நீ யாருன்னு தெரியுமா உனக்கு வேலை கொடுத்துருக்கான்? நான் சொல்கிறேன், நீ யூதன் சொல்லி கொடுத்த, நீ கிரேக்கன் சொல்லி கொடுத்த, நீ இவன் சொல்லி கொடுத்த, நான் அவன் சொல்லி கொடுத்தன்ட்டு அந்த சத்தம் சொல்லுது. இப்போ ப்ரைவேட்டேஷன் வேலை என்ன சொல்லுது, நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உனக்கு திறமை இருக்குது, உனக்கு படிப்பு இருக்குது, உனக்கு அனுபவம் இருக்குது, அதனால் இந்த வேலை கொடுக்குறேன் என்ன சொல்கிறேன். ஆனால் நித்திய கண்ணும் பூர்ண ஆயிடுச்சு, என்னைக்கு நான் துரத்திடுவான், மனசாட்சி சொல்லும். அங்கே போனால் 50-60 வயசு வரைக்கும் குப்பை கொட்டலாம். அங்கே குப்பை தானே கொட்ட முடியும். குப்பை கொட்டுறேன் கடைசியில் குப்பை கொட்டுறதுக்காக போகிறேன். இந்த குப்பை தூள் சாம்பலெல்லாம் இல்லை, எங்கள் புது சிருஷ்டி ஆகிட்டோம். சரி ஆண்டவரே, நான் நெருக்கமான பாதையில் போகிறேன், வேலை ஸ்தலத்தில் போகிறேன், அதில் உனக்கு ஃப்ரீடம் இருக்குது, அதில் உனக்கு சுதந்திரம் இருக்குது. எங்கள் ப்ரைவேட்டேஷனில் கசக்குவான், பிசுக்குவான், பிழிவான், நான் வேலை தானே செய்ய போகிறேன். அந்த கண்ணோட்டத்தில் போகிற ஜனங்களை அந்த நிறுவனமே வெளிநாட்டுக்கு தூக்கி போட்டுடுது. நீ நல்லா தெரியணுன்னா இருக்கிற, அதான் கர்த்தர் உயர்த்துக்கிறார். See how you glorify God. இந்த இடத்துல தான் எனக்கு தெரியும் நிறைய மெத்த படித்த பிள்ளைகள், என்னோடு படித்தவர்கள், நான் ஊழியத்தில் வந்த உடனே படித்த பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் பார்த்தா ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து நான் பார்க்குற பொழுது நான் ஒரு பெரிய எண்ணத்தில் காரில் உட்காந்துருப்பேன். நீங்கள் வாங்க இங்கே மீட் பண்ணலான்னு வாங்க. நான் காரில் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன், அவங்க ஒரு காரில் வருவாங்க இறங்குவாங்க. என் கண்ணை திறக்கிறப்ப பார்த்தா அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக ஜனங்க படுற கஷ்டத்தை அவங்க பட்டு கொண்டிருப்பாங்க. அவங்க கொம்புகள் உயர்த்தப்பட்டதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்வியினுடைய அந்தஸ்து, பின்னணி, பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கிற மாதிரி ஒரு திருமணம் ஆயிருக்கு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நீ சாட்சியா இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கிறது பெந்தகோஸ்து சபையில், அப்புறம் திருமணம் பண்ணுறது கேத்தலிக் சபையில். இது யாருக்காக பண்ணுறது ஞானஸ்தானம்? யாருக்காக பண்ணுறது திருமணம்? பெற்றோரை பிரியப்படுத்த. சரி, கீழ்ப்படியணும், எல்லாம் செய்யணும். அப்புறம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற? வெயிட் பண்ணி எடுக்கலாம். அது என் ஆத்மாவுக்கு. அதை ஆத்மா அழிக்கத்தான் அவன் வரானே உள்ளோம். அவன் கேத்தலிக்காக இருக்கனால சொல்ல, நான் சொல்கிறது ரட்சிக்கப்படாத ஜனங்களை சொல்கிறேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மகிமே வரத்துக்கு ரெடியாக இருக்குது, மேகம் வரத்துக்கு ரெடியாக இருக்குது, நம்ம ரெடியாக இல்லை. பயமின்றி விருந்து உண்ணுகிறீர்களே, பயமே இல்லை. யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் சாப்பிடக்கூடாது. இது என்னது இதெல்லாம்? சில சபைக்கு பேர்லாம் சேர்ந்து இருக்கும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்னு. ஆனால் உண்மையிலே இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறது தான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின். அவ்வளோ ஆச்சரியத்துவத்தோடு, ஆச்சரியம் இல்லை, இது ஒரு ஆச்சரியத்துவம், சரி ஆர்த்தடாக்சிட்டி. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, பரிசுத்தம் உச்சகட்டம். இஸ் ஆர்த்தடாக்சிட்டி. போய் நீங்கள் போஜனம் பண்ணுகிற பொழுது, ஒருத்தருக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற பொழுதே அவனுடைய கிரியைகளுக்கு நீங்கள் உடன் பங்காளிகளாக மாறுகிறீங்க. இந்த உபதேசத்தை கொண்டு வராதனுக்கு வாழ்த்துதல் சொல்லி கதவை திறந்து வரவேற்கிற பொழுதே அவனுக்கு உடன் பங்காளியாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செஞ்சால் நான் செய்யலை, ஆனால் அவனோடு நீ கை கோத்துட்ட. இந்த பேரறிவாளன், நளினி, முருகன், சாந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து எதுவும் பண்ணல, ஆனால் எதுலேயோ ஒன்று உடன்பட்டுருக்குறாங்கன்னு தான் உள்ள தூக்கி போட்டது. 30 வருஷம் பாவம். 30 வருஷம்னா யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிருப்பான், எத்தனை பேர் செத்து போயிருப்பான். 30 வருஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை என்றால் வெளியரங்கமாக சொல்கிறேன். அப்புறம் அவனுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வராங்க ஒருத்தரையா. காலங்கள் மாறுகிறது. 50 வயசுக்கு மேலே வந்து இவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோம்னாக்கா என்ன ஆகுது வாழ்க்கை? இது வந்து அவங்க மட்டும் இல்லை, விசுவாசிகள் போய் எடுக்கிற டெசிஷனு தூக்கி உங்களை போட்டுரும். அதாவது பரவாயில்ல, அரசியல் வந்து காப்பாற்றி விட்றான்.
நீங்கள் ஆண்டவர் தான் இறங்கணும். ஒரு சில காரியங்கள் வந்து நீங்கள் ஜெபித்தாலும் கேட்கப்படாது. யூ ஹேவ் டு ட்ராவல் வித் தட் எக்ஸ்டென்ட். அவங்களே போய் எடுக்கணும், டெசிஷன் தான். சில திருமணங்கள்லாம் திரும்பி வர முடியாது, சபைக்குள்ளே வர முடியாது. மகிமை போயிடுச்சு. அவன் மகிமை இருக்கிறதால தான் உள்ளே வரான், அபிஷேகம் இருக்கிறனால தான் உள்ளே வரான், அவன் கிருபை இருக்கிறனால தான் உள்ளே வரான், அவன் சத்தியம் இருக்கிறனால தான் உள்ளே வரான். சத்தியம் எங்கேயே இருக்கணும், அவங்ககிட்டே இருக்கணும். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரத்துக்கு உங்களுக்கு ஒரு கிருபை வேணும். ஆலயத்துக்குள்ளே வரத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு கிருபை இருக்கணும். அது வேறு. ஃபஸ்ட்டு கிரேஸ், ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். செகண்ட் கிரேஸ், நீங்கள் கிருபை இல்லாமல் உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறேன் நான். அதான் சொல்கிறேமே, எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ இது எல்லாத்தையும் தாண்டி கிண்டி வர்றப்போ அவ்வளோ தடை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதான் இது. இந்த இடத்துல அந்த மகிமையின் மேகம் அந்த ஒரு உபதேசத்தில் போய்விட்டது. இந்த ஒரு உபதேசம், அதை வலு சர்ப்பத்திலிருந்து ஆதாம் துரத்தி அடிக்கப்பட்டான். வலு சர்ப்பத்தினுடைய பிரசங்கத்தினால ஏவாள் துரத்தி அடிக்கப்பட்டா, கதவு அடைக்கப்பட்டது. அவர்கள் வந்து வேறு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மகிமையான ஒரு ஸ்தலத்தை விட்டுட்டாங்களே. தேவன் வந்து அவர்களை பார்த்து கொண்டு போகிற அந்த இடத்த விட்டுவிட்டு கடைசியில் இவங்க என்ன செய்கிறாங்க, போய் விவசாயத்துறைக்கு வந்துடுறாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, வாழ்க்கையில் எல்லாம் போய்விடுகிறது. மேகமும் போச்சு, மகிமையும் போச்சு, மழையும் காணும், ஒன்றும் காணும். நோவின் காலத்தில் தான் மழை வருது. இப்படி ஒரு பொல்லாத ஒரு செய்தியாக கர்த்தர் பார்க்கிறார். அப்புறம் ஆண்டவர் பல பரிசுத்தவான்களை எழுப்புகிறார். கடைசியில் அதாவது நோவா காலம் வரைக்கும், அப்புறம் நோவாலேருந்து திருப்பி ஆரம்பிக்கப்படுகிறது. மோசே வருகிறார். மோசே வந்தோன்னா ஆசரிப்பு கூடாரம் என்று கொடுத்து தம் ஜனங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறார். மேகா ஆசரிப்பு கூடாரத்து மீது இருக்கிறது. அதை தான் நான் வெளிப்பாட்டில் சொன்னேன், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் ஆதகம் போதகனாகவும் சொல்லுகிறேன், ஆவியானுடைய பாரத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகிமின் மேகம் உங்கள் மீது இறங்க வேண்டும். இறங்குறதா? இறங்கணுன்னாக்கா சாட்சி பெட்டி வேணும். சாட்சி பெட்டி ஒழுங்காக இருந்துச்சுனாக்கா மேசை கர்த்தரே கொடுப்பார், அதை உயர்த்த, சாட்சி உயர்த்த. அப்புறம் அந்த சாட்சிக்கு வெளிச்சம் வேணும், வேத வசனத்தை கர்த்தர் கொடுப்பார். பொன் விளக்கு இதெல்லாம் வந்து கர்த்தர் நம்ம பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற செய்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அபிஷேக தைலத்தை தொட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே வைத்து தொட்டி கட்டுறாங்க. எதுக்குன்னா அதில் தண்ணீர் வார்த்துக்கிறாங்க. என்ன, சுத்திகரிக்கப்படுவதற்கு தண்ணீர் வேணும், அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே. அப்புறம் அதில் தொங்கு திரையை வைக்கிறாங்க. தொங்கு திரைன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ ஆசரிப்பு கூடாரமாக இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? இது மாதிரி கிழிச்சாச்சு, இந்த தொங்கு திரை கிழிச்சாச்சு, வெளியில் இருக்கவும் உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன தொங்கு திரை போடணும்? விலக்கப்பட்ட ஜனங்களை மறுபடியும் வரவேற்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழிகள், பரியாசத்துக்கு உட்கார இடங்கள், அங்கே நாமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆப்சன்ஸில் அவன் தேடின்னு வருவான். எங்கே மச்சான் இருக்க? இங்கேயா இருக்க? இதோ வரேன். புகை போட்டு வரவன் இருக்கான், மதுபானம் ஊற்றிட்டு வரவன் இருக்கான். ஏன்னா முன்னாட்களில் பேதுரு சொல்லுகிறான், முன்னாட்டில் அந்த பழக்கத்தில் தானே நம்மளாம் இருந்தோம். அந்த பழக்கத்தில் அவன் வர்றான். தொங்கு திரை நீ போட்டாகணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. தொங்கு திரை இல்லை, மேசை கிடையாது. அதில் சமூகத்தை அப்போ வைக்கணும், இந்த ஆசீர்வாதத்தில். அப்புறம் கைகளை கால்களை கழுவுவதற்கு தொட்டியில் தண்ணீர் வைக்கணும். இதெல்லாம் ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும். திஸ் இஸ் வாட் த எலெக்டட் பாஸ்டர். இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனை உள்ளே சேர்க்காதன்னு பவுல் சொல்கிறார். எங்கள் ஆரோனும் அவன் குமாரனும் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய முடியும். என்ன ஸ்பெஷலு, அவர் மட்டும் என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, அதனால் நம்ம ஆரோனுடைய கோலை பின்னாட்கள் எல்லோரும் இதை கேட்டாங்க. ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்தது, மற்ற எல்லா கோலும் போச்சு. ஆரோன் மீது கர்த்தர் வைத்த கிருபையும் அபிஷேகம் வேறு. ஆரோன் 2 பிள்ளைகளை பலிபீடத்தில் பலி கொடுத்தார். யாருன்னா கொடுக்குறாதா தான் வாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லார். யாராவது இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா? நாம அவங்க வந்தாங்க, 4 பசங்க, அவருக்கு 2 பசங்க வந்து அந்நிய அக்கினி கொண்டு வந்தது. அங்கேயே அடிச்சு ஸ்பாட்டில் அவுட்டு, ஊழியத்தை விட்டு இன்னும் 2 பசங்களை வந்து காப்பாற்றிட்டு போகிறேன்னு ஆரோன் கிளம்பல. ஸ்பெஷாலிட்டின்னு ஆரோன் என்னையா பண்ணுறது? அதே ஊழியத்திலே அதே ஸ்தானத்தில் இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அடுத்த 2 பசங்களும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுங்க அழகாக ஊழியம் செஞ்சுதுங்க. மொதல் 2 அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு. எங்கே? பலிபீடத்தில்.
ஆரோன் நம்ம லேசாக உதாசீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரோன் அந்த நிர்வாணம் நடணும், தேர் மைட் பி சம் நெகட்டிவ். மேஜர் சாக்ரிஃபைஸ் அதை அக்செப்ட் பண்ணார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இது ஒரு சின்ன இழப்பு வந்துச்சு, இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இது எதுக்கு எனக்கு வரலான்னு தான் மனசு கேட்குதே தவிர, இப்படிப்பட்டவங்கள் தான் சாக்ரிஃபிஷியல் ஃபெலோ ஒன்லி கேன் ஆஃபர் அ சாக்ரிஃபைஸ். அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஐயா எவன் நல்லவன், எந்த பாஸ்டர் உத்தமன், என்னைக்கு என்ன ஆவானே தெரியாது. இப்போ அப்படி இருக்குது. அதுக்கு தான் வேதம் சொல்லுக்குது, தாம் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கற்று தருகிறார். அதில் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தேவனுடைய கோபத்தை தணிக்கிறலாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களா, இன்னும் அந்த கோபம் பீரிட்டு எழும்புகிறதான்ட்டு தெரிந்து கொள்ளலாம். இதே ஆரோன் என்ன செய்கிறார் என்றால், அதுதான் சொல்கிறேன், இவங்க தான் வந்து ஊழியம் செய்ய முடியும். ரைட் லீடர்ஷிப், நீங்கள் இருக்க வேண்டிய தலைமைத்துவம் சரியான தலைமைத்துவத்தில் சரியான இடத்துல உங்கள் ஜீவியமும் சரியாக இருக்கும். அப்போ தான் ஆனால் ஆரோனும் அவருடைய குமாரனும் வந்து தான் அவர்களுடைய ஆசிரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை தகப்பனை அபிஷேகம் பண்ணபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரம் உடுத்தி எனக்கு ஆசிரிய ஊழியம் செய்யும்படி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனி அவன் குமாரனின் ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி வைத்து, இதோ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக இருக்குது. ஜலத்தினாலே ஞானஸ்தானம், அது ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணுறதுன்னா ஞானஸ்தானம்னா என்ன, எல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான். இது குளியலை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு வேதம் சொல்லும். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு நேரோட்டமாக அது இருக்கிறது. மற்றதெல்லாம் பேசும், ஞானஸ்தானம் எடுக்காது, மனம் திரும்பிலாம் எடுக்காது, பரிசுத்தமாக அடையணும்னு தெரியாது. பரிசுத்தப்படுத்து, குமாரர்களை பரிசுத்தப்படுத்து, இந்த வஸ்திரம் அணி. இந்த வஸ்திரம்னா கலரு, உடனே கலருக்குள்ளே போய் அதை டக்குன்னு நம்ம ஈஸியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. அதெல்லாம் எந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தான் பார்க்கணும். உள்ளான மனுஷன் பலவீனப்படக்கூடாது, உள்ளான மனுஷனுடைய இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுத்தக்கூடாது. இப்படி யார் இதெல்லாம் செய்யணும், எல்லாமே செஞ்சு மோசனியே பண்ணுன்னு சொல்லாமல் ஆரோன் இடத்துல கொடுக்குறார் இந்த ஊழியத்தை. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான், அதன் பாதங்களை வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்ப்புகளை பாய்ச்சி தூண்களை நாட்டி. பாருங்கள், அதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே சாட்சி பிரமாணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இப்படியெல்லாம் வைத்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வதிப்பு கூடாரம், சாட்சி பெட்டி வேணும், குத்து விளக்கு வேணும், மேசை வேணும், வெளிச்சம் வேணும், அதுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய ஆசாரியன் வேணும். எல்லாம் இருந்தால் தான் இந்த பீப்புளெல்லாம் இருக்கணும். ரைட் பிரீஸ்ட், ரைட் காங்கிரிகேஷன் வித் ரைச்சியஸ் ஆட்டிடியூட், then the cloud of the Lord will descend upon the holy tabernacle of the Lord. நல்ல தலைமைத்துவத்துக்கு ஏற்றபடி நல்ல ஜனங்க எல்லாவற்றையும் செஞ்சு எல்லாம் எது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் கூடாரத்து மீது ஆசரிப்பு கூடாரத்து மீது மேகம் இறங்குகிறது. அல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம் இறங்குற பொழுது ஜனங்க அப்படியே பயப்படுகிறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். சைன் ஃப்ரம் த லார்ட் that he is with them. நம்மோடு கர்த்தர் இருக்கிறான்றதுக்கு என்ன, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி பார்ப்பான், ஆண்டவர் இருக்காருன்னு. அப்புறம் இப்படி சிகரெட்டும் பிடிப்பான். திஸ் ஆல் ஹேப்பனிங். வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஆவியாக துக்கப்பட்ட அந்த அந்நிய பாஷை வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் போயிடும். கரண்ட் அப்படியே மினுக்குன்னு இருக்குது. நின்ற போதையா நின்றோம். தீர்க்க தரிசனம் இல்லை, இது தெரிஞ்ச விஷயம் தானே. பலன் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி தான் அவனும் எழுந்தான். சிம்சோனும் கூட படுத்துட்டு எந்த வார்த்தை என்ன வேலை செய்கிறது, எங்கே போய் ஹவு தேர் லைஃப்ஸ் ஆர் நோ ப்ரீஸ்ட். ஆசாரியம் பக்கம் போகிறதே கிடையாது. ஆசாரிப்பு கூட போது கர்த்தர் எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், நான் போய் பெலிஸ்தர நியாயம் தீர்க்க போகிறேன். அப்படியே அங்கே ஒரு பார்வை பார்க்குறது அந்த பெண்ணை. அது பெண் பேர் கூட போடலை. அது அவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட் பர்சனாலிட்டி. அதை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்கின்னு நீ நினச்சது எதுவும் நடக்கல. அப்போ கூட அது அழுது ஒப்பாரி வச்சு பாடி பக்கத்தில் உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சிம்சோன் படுத்துன்னு இருக்கார், அது பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுன்னு இருக்கு. விடுக்கதையை பதில் சொல்லு அடப்பா 7 நாளும் இப்படியே அழுதான் அந்த பொண்ணு அப்படின்னு எழுதியிருக்கு. படுத்து உருண்டு படுத்து எவ்வளோ கற்பனையோடு கல்யாணம் பண்ணது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி அநேக படுக்கைகள் இப்படி இருக்கிறது. காரணம் என்ன? ப்ரீஸ்ட் கிடையாது. நினச்சவெல்லாம் ப்ரீஸ்ட்டு, என் கல்யாணம் கொஞ்சம் பண்ணி வைங்க, இவ்வளோ ஆகும் பரவாயில்லையா. அந்த பொண்ணுக்காக என்னென்ன செய்வான் அவன். இவன் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். இவன் உஷாராக சொல்லுவான், அதெல்லாம் நீ பெருசாலாம் சொல்லாத, லேண்டு தரேன் பூண்டு தரேன்னு.
இந்த ஃபீஸ் ஒட்டி கொடுத்துரு, இந்த ஆதார் ஐடியெல்லாம் எட்டுன்னு வந்துரு, டாக்குமெண்டேஷன் டன், போ அப்பாலே போ. ஏதேன்னு தொட்டு புறப்படுறதெல்லாம் சரியான ஆசாரியம் கிடையாது, சரியான விதத்தை திருமணம் நடக்கிறது கிடையாது. அப்புறம் ஏன் கர்த்தர் எங்களை இப்படி வாதிக்கிறார்? இப்படி ஒன்று இல்லைன்னா அவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் மந்திரம் பண்ணிட்டான் 2. 3வது நானே கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொத்தின்னு இருக்கேன். எந்த ஒரு நியம நிஷ்டைகளும் கிடையாது. நோ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். கேட்டா ஏசு சிலையில் ஜெயிச்சிட்டாருமா, நீ தோத்துட்டியடா பாவி, நீ ஊட்டிய கோட்டை. எப்படி வாழ வேண்டியவர்கள்? ஜெயத்தோடு வாழ வேண்டியவர்கள், ராஜரீக அபிஷேகத்தோடு வாழ வேண்டியவர்கள், ஆசாரியத்தோடு வாழ வேண்டியவர்கள். உங்களுக்காக எல்லாம் காத்திருக்கும். கட்சியில் இன்னைக்கு போச்சா? வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு. ஆசரிப்பு கூடாரத்தின் மீது இருக்கிற அந்த மகிமைக்கான காரணமும் மேகத்துக்குரிய காரணமும் இதுதான். ரகசியம் சொல்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கு சரியான ஒரு உபதேசம், சரியான ஒரு தலைமைத்துவம், சரியான வார்த்தை, சரியான விதத்தில் நம்ம பக்குவப்படுத்தும். ஆல் ஆர் நாட் க்ளீன் when once we come to know, get to know the Lord. கர்த்தரை அறிகிற பொழுது இவ்வளோதெல்லாம் தெரியாது. உள்ளே வர 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 அப்படியே செதிக்கு மரமாக வந்தது, அப்படியே சந்தன மரமாக இருக்கட்டும், எந்த மரமாக இருக்கட்டும், இழைத்து 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 அது இழைக்கிற பொழுது அக்கம் பக்கத்துலலாம் வாசம் வரும். அந்த மரத்தை திருடுறதுக்கு சில பேர் வருவான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் கிரியேட்டிங் அ வேல்யூ ஃபார் யூ. அது என்னமோ என் மரம் இங்கே ரோட்டில் இருந்தது, அதை எட்டு அந்த செதுக்கி அந்த சாரைக்கடலில் இருந்தவன் தான் அவன், பெரிய கடங்காரன், பெரிய ஒரு ஃப்ராடு அப்படின்ற பேர் தான். ஆசிரியப்பு கூடத்தில் வந்தானே தச்சி வேலை இயேசு செஞ்சார். அதுபோல் இழைச்சி 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 வாசம் உலகமே தூக்குது. வாசம் சந்தன மரம். கடைசியில் பார்த்தா அது சந்தன மரம்டா, அது ரோட்டில் இருந்தது. கார் பண்ணுறாது, அதை பேட்டு தேய்ச்சி தேய்ச்சி இப்போ டைமண்ட் ஆயிடுச்சு. அது இப்போ திருட வருவானோ வரமாட்டானா? அப்போ யார் பார்த்துக்கணும்? மேய்ப்பன் ஆவிக்குரியரில் பார்த்துக்கணும். அந்த குறிப்பிட்ட நபருக்கு தன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும். த வேல்யூ ஆஃப் யுவர் அனாயிண்டிங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த சால்வேஷன். நம்ம போய் ரட்சித்தர ஐயா, என்னை போய் ரட்சித்தீரு. எவ்வளோ பரிசுத்தவான்கள், எவ்வளோ பரிசுத்தவான் பிள்ளைங்க, பேரன்ங்க, வம்சங்க. ரட்சிப்பு என்பது அவ்வளோ பெரிய காரியமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வித்துக்கள் நினைக்க வேண்டும். அதுதான் பலிபீடம் கொடுக்குற முதல் போதனை. என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, என்னை அபிஷேகித்தீரே ஆண்டவரே. இந்த கண்கள் திறக்கப்பட்டது உம்முடைய கிருபையினால் தானே. இந்த வேத புஸ்தகம் எவ்வளவா இதில் இருக்கிற ஆழங்களை பார்க்க, உங்களுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இதெல்லாம் நடக்கிற கதையாது. நம்ம போய் கர்த்தரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் இங்கே நிற்கிறதுனால சொல்லலை, எங்கே கடையந்திரங்கள் இருந்தாலும் சொல்வேன், நடுவீதியில் வந்தாலும் சொல்லுவேன், பெரிய நகரங்கள் இருந்தாலும் சொல்லுவேன், மேல் நாடுகளுக்கு போனாலும் சொல்லுவேன், என்ன போங்க கொண்டு வந்தீரான்றவரே. உங்கள் ரட்சிப்பு எவ்வளோ உயர்த்தினேன் நான், உங்களோட பரிசுத்தத்தை எவ்வளோ உயர்த்தினேன் நான். இதை சொல்ல சொல்ல பக்கத்தில் இருக்கலாம் ஏஞ்சி போயினே இருப்போம். நான் சொல்கிறேன் மனசுக்குள்ள கோபம் வந்துடும். நான் தான் பரிசுத்தவான் அப்படி சொல்ல. நீங்கள் இதை தியானிக்க தியானிக்க ரட்சிப்பு பெரிது, அபிஷேகம் பெரிது, கிருபை பெரிது, வார்த்தை பெரிது, ஆவி பெரிது. என்னை போய் ஆண்டவரே இதெல்லாம் நினச்சி கொண்டே இருக்கிற பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு வளையம் உண்டாகும். ஒரே அந்த ஒரு மனிதன் ஆவி இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடுவான். பக்கத்தில் இருந்தாலும் விட மாட்டான், தூரமாக இருந்தாலும் விட மாட்டான். இட்ஸ் ஒன்லி அனாயிட்டிங் அட்ராக்ட்ஸ் ஆர் த வேர்ட் அட்ராக்ட்ஸ். நம்ம கற்றுக்கொள்ள வருவான். சம்திங் டச் டீம், இன்னும் கற்றுக்கொள்ளலாம், இன்னும் அறிந்து கொள்ளலாம், இன்னும் அபிஷேகத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு தாகம். இது அப்படியே மேய்ப்பின் பின்னாடி ஆடுகள் இது தான் வருது. என் சத்தத்துக்கு என் ஆடுகள் செவி கொடுக்குதுன்னா இது சவுண்டு டாக்டரின் சொல்கிறது இதுதான். நீங்கள் ஆசிரியர் கூடத்தில் எல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா, வைக்க முடியாது. எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னு தொங்கு திரையெல்லாம் போட்டுன்னு இருக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்துடுவான் சண்டால. அவன் பார்த்தா மச்சானாக இருப்பான். கதவு திறந்து வேகத்தில் அப்படியே சாத்தலாம். ஏன்னா மச்சான் இல்லையா, ஒய்ஃபோட அண்ணனோ தம்பியோ. ஏன்னா ஐயா சொல்லிட்டு தொங்கு தர கொஞ்ச நேரம் கழிச்சு காலி முன்னாடிக்கும் அந்த பிரதரோட அண்ணன் வந்துடுவான். இப்போ வாங்க உள்ள வாங்க, எங்கே இந்த பக்கம் ஆகணும். அப்போ அந்த மாதிரி சும்மா இருக்குமா? தொங்கு தெரியாது, இங்கு தெரியாது, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அது ஒரு பெரிய தாண்டம் ஆடுறோம். அங்கே போச்சா ஆசிரியர் கூடாரம், குத்து விளக்க எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி விட்ருவேணும்.
ஏன் தம்பி வந்தால் அந்த அளவுக்கு இருப்போம் உபதேசம் பண்ணுறீரு, ஆசிரியர் கூடாது அது இதுன்னு. உன் தம்பி வந்தால் திறந்து கொடுக்குறீரு, அவன் மாத்திரம் என்ன யோகியனா? அவன் பழைய பாவெலாம் எடுத்து சொல்லுவான். நம்ம அது சொல்ல சொல்ல இதனாவது பரிசுத்த நாவு பாழா போகுது, துதிக்கிற நாவு எல்லாம் டேமேஜ், ஃபுல் டேமேஜ். நான் சொல்ல 4 வசனம் தாண்டாது. சத்தியம் ஐயா, சத்தியம். காலிங்கில் அடிக்கிறப்ப பயப்படாதீங்க சொல்கிறேன். என் வரானோ தெரியல, இன்றைக்கி நம்ம பரிசுத்த கலைக்கான்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு தான் ஞாபகம் வரணும், ஐயோ போன கட்சி கொத்துறிட்டு வாண்டா அந்த டைமில். சில இதெல்லாம் அப்படி தான் இப்போல்லாம் வரதில்லை பாருங்கள், கூகுளில் கால் அப்படியே வரும், மறந்து பண்ணணுவோம். சில இதெல்லாம் அப்படி தான். நம்ம காத்துக்கொள்ளணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். ஏன் பர்த்டேக்கு வரல, அங்கே வந்த இதெல்லாம். அப்புறம் கொஞ்ச நாள் அவன் கூப்பிடுறத நிறுத்திடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் மறந்துடுவான். இறந்துட்டோன்னே நினச்சிக்குவான். சரி எதனா பண்ண போகிறான் உடைய, இங்கே உனக்கு வேறு யூ கெட் another rejoicement here in the Lord. காரங்களை உயர்த்துது என்ன, புருஷன் அப்படி இருக்கிறான்னு மனைவிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அதுவும் கையை உயர்த்துது. அவன் பார்ப்பான், ரெண்டுமே லூஸ் ஆகிடுச்சுறாது, குடும்பமாகவே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கான். சிலுவை குறித்து உபதேசது கெட்டு போகிறதுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலன் இருக்கணும்னா சிலரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், ஏற கட்டி தான் ஆகணும். எனக்கு இதுவும் வேணும், அது வேணும், அது வேணும், ஊருடன் பகைப்பின் வேறுடன் கேடும். இவ்வளோ இருந்தேன், என் கல்யாணத்துக்கு 6 ரூபா, கல்யாணத்துக்கு தேவை மாப்பிள்ளைக்கு தேவை ஒரு பொண்ணு, ஒரு நல்ல ஆசாரியன், அப்பா அம்மா, அப்புறம் வேறு என்ன வேணும், வேறு எல்லாம் வேணும். உறவுகள் வேணும்னா அது உங்கள் பராக்கிரமத்தை காட்டுக்கிறதும் உங்களுடைய பணபலத்தை காட்டுக்கிறதும் உங்களுடைய மனபலத்தை காட்டுக்கிறதும் பொறுத்து தான் திருமணம். எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டியோட திருமணத்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்றேன். ரட்சிக்கப்பட்டு அப்படியே பரலோகம் போகிறதா இருந்தால் சபை தேவையில்லை. எவ்வளோ இருக்குது பாருங்கள், ரட்சிக்கப்பட்டதுக்குள்ளே வேலை பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, செப்பனிடப்பட வேண்டியது. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவ பயம் இல்லாத ரட்சிக்கப்படாம பாவிக்கும் பயபக்தி இல்லாததுக்கும் பங்கேது. ரட்சிக்கப்பட்டவனே நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால் பாவிக்கும் பக்தி இல்லாததுக்கும் பங்கேது என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு தான் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கனாலே கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்ல வருகிற கருத்து என்ன, ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே இத்தனை பொருட்கள் இருக்கணும், அடுத்தது இத்தனை பொருட்களாக நம்முடைய எல்லாம் மாறிடும், க்ளீனாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஆனால் ஆரோனை ஏற்றுக்க மாட்டான். ஆரோனை ஏற்றுனா அவன் குமாரனை ஏற்றுக்க மாட்டான். இது வருது, இது மாம்சம் தானே. ஏன் நம்ம பையன் வாசிக்கூடாதா? ஆக்சுவலாக டொனேட் பண்ணவன் அவன் கம்முன்னு இருப்பான், அவன் பிள்ளையும் வாசிக்கும். அவன் சத்தியத்தை தேறிட்டான், அவன் கம்முன்ட்டான். இவன் சும்மா வந்துட்டு போகிறான், ஏன் பிள்ளை வாசிக்கூடாதா? நம்ம பாடுறதே ஒரு ஸ்டைலாக பாடும், அது நம்ம ஒரு பக்கம் பாடினா அது பாயின், அது ஒரு பக்கம் போகும். அதுக்காக அது ஏற்றது இல்லைன்னு இல்லை. சொல்ல வரது என்னென்னா, ஆரோனும் குமாரனும் தான் பண்ணனா அதுக்கு நீ ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவம் தான் இருக்கணும்னு சொல்கிறேன். பலிபீடத்தில் அவன் மருமகன் வரான், மகன் வரான், இவன் வரான். ஒரு பக்கம் அழைப்பு இருக்கலாம் உண்மையிலே மருமகனுக்கும் பிள்ளைக்கும். அது காங்கிரிகேஷன் சம்டைம்ஸ் மே நாட் டேக் இட் இன் ரைட் சென்ஸ். எல்லாம் பெரிய ஊழியக்காரனாக இருப்பான், அடுத்த தலைமைத்துவத்தை ஏற்படுத்தாமல் நித்திர அடைஞ்சிட்டு இருப்பான். இல்லை ஏற்படுத்துறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து போகணும். அப்படியே சபை சின்ன நம்ம போய் அடித்து உடச்சி நாரை பிரித்து மேஞ்சா மாதிரி ஆகிடும். பிசாஸ் வந்தது அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். எலிசாவினுடைய மேலே விழுந்த சால்வை எலியாவை அப்படியே பிரதிபலித்தது. அவர் கடும் கோபம். யார்? எலியா. இப்போ வெரி டெரர், கிட்ட கூட போக முடியாது. வந்தாலும் 50 பேர் அக்கினியில் படிச்சுட்டுவார். எலிசா அப்படி இல்லை, ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவார், நல்ல ரிச் மேன், ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவார், அவங்க கொடுக்குறத சாப்பிடுவார். அப்படியே ஓகே அப்படியே திடீர்னு பார்த்தா ராஜா வீட்டில் இருப்பார், திடீர்னு பார்த்தா ஏழை வீட்டில் இருப்பார். எல்லாருமே அப்படியே போயிடுவார். அதனால அவர் எதுலேயும் இணங்கி போனால் சொல்ல, எலிசா தான் காணிக்கை வேணாம் தட்டுதல் செஞ்சார் நாகமான் கிட்ட. அந்த மாதிரி நல்ல ஜனங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேட்டர்ன் ஷுட் ஃபாலோ. சேவை தடைப்படக்கூடாது. சில ஜனங்க வேறு எங்கன்னா போச்சுன்னா புதுசாக தெரியும், நம்ம இது பழைய இடத்துல இருந்தாக்கா நம்ம பிரகாசமாக தெரியும், நம்ம அடுத்தது இங்கே வரலான்னு நினைப்பான். பலிபெடுத்தது காமிச்சு அதுக்குன்னு டக்குன்னு எல்லாம் மாறிடும். அடுத்த தலைமையில் விசுவாசத்தை போச்சிருப்பான், அடுத்தது சேலரி பேக்கேஜ், இஎஃப் பிஎஃப் இன்சூரன்ஸு எல்லாம் கொடுத்து ஆலயத்தை பார்த்துக்கணுனாக்கா 2 லட்சம் சம்பளம் கொடுத்தா யாருன்னு சொல்லுவான். 20 ரூபாய்க்கு லோல் போடுறோம் சம்பளத்துக்கு போகிறவன் சொல்கிறேன். ஆலயத்தை பார்த்துக்கிறது 2 லட்ச ரூபா சம்பளம்னாக்கா எல்லாருமே அல்லையா சொல்கிறோம். அழைப்பு இருக்குதோ இல்லையோ, ஆலயத்தில் வேலை 2 லட்சம்யா, வெளில போட 40,000 ரூபா சம்பளம் அவனுக்கு. இப்போ அந்த கேண்டிடேட்டுக்கு 2 லட்சம் தருதுன்னா இவன் நில்லுண்ணா நிற்பான், உட்காருவான். எதுக்கு வெள்ளை காக்கா பறக்குது பார்த்தியா? அதுவும் பார்த்தேன்னே. இப்படி தான் இருக்கும். அப்புறம் மகிமையும் இருக்காது, மேகமும் இருக்காது, அவ்வளோதான். புஷ்ஷுன்னு எல்லாம் போயிடும், காற்று போன பலூன் மாதிரி ஜனங்கள்லாம் போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் எல்லா செட்டப்பும் மாறுறப்போ இட்ஸ் ஒன் அமங் த ட்ரெடிஷ்னல் சர்ச் நவ். எல்லாம் வருவாங்க, எல்லாம் போவாங்க. எதுக்கு போகிறேன்? கல்லறைக்கு போகிறேன்னுவான். எதுக்கு போகிறேன்? கல்யாணத்துக்கு போகிறேன்னுவான். எதுக்கு போகிறேன்? பிள்ளை பிரதிஷ்டைக்கு போகிறேன்னுவான். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணுவான், ஒரு வேலை கிடைக்கணுவான். போச்சா? ஆவியே போச்சா? மேகம் முதலே போயிடுச்சு. இப்படியெல்லாம் கொண்டு வரப்பட்ட மேகம்தான் கடைசியில் சாமுவேலுடைய அதாவது சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கிற ஏலியினுடைய ஆசரிப்பு கூடத்தில் மகிமை எடுபட்டு போனது. உடன்படிக்கை பெட்டி சும்மா போய் மாட்டிக்கிச்சு சத்ருக்கிட்ட. சாட்சி பெட்டி காணோம், உடன்படிக்கை பெட்டி காணோம், வீட்டில் அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா தட்டுமுடு சாமான்லாம் காணும். பாபிலோனிய ராஜாக்கள் வராங்க, அது லேட்டர் ஸ்டேஜில் வந்து ஆலயத்தில் இருக்கிற எல்லா சாமானும் எடுத்து போய் அதில் மதுபானம் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனுடைய பொருள் என்னென்னா, இங்கே நல்லா அது கிருபை சத்தியம், வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை, குழந்தை ஒண்டி இருக்கணுவான் டாக்டர். கையும் காணும் காலும் காணும், இதை கழிச்சிட்டுன்னுவான். சரி, வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவான். புருஷன் பஞ்சாதி அப்படியே பிரதிஷ்டை பண்ணி அப்படியே அக்கினியில் நிற்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே சபையும் அவனும் அப்படியே ஒருமித்து போவோம். அதே மாதிரி அவன் விசுவாசத்தை கற்று கனம் பண்ணுவார். குழந்தை அழகாக ஒரு சந்தன மரமாக சந்தன கட்டையாக பிறக்கும். கையில் காலில்லைன்னு சொன்னான் டாக்டர்னு அது சாட்சியாகவே ஓடும் 10 வருஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இது சந்தான ராஜின்னு எதனா பேரை வச்சு எந்த சபையில் வளரும். சந்தான ராஜி என்ன பண்ணோம், நல்லா படித்து வந்துனே இருக்கணும். அப்புறம் விஸ்காம் படிக்கும், அப்புறம் ஏதோ ஒன்று படிக்கும். படித்து முடிச்சு சினிமாவுக்கு போயிடும். சினிமா பார்க்க போவாது, அது ஒரு நாள் பாவம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? சினிமா பார்க்குறது பாவம்னு அது அப்படி சொல்ல. இவன் என்ன பண்ணுறான், அந்த கவர்ச்சி இந்த நடனங்களுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டராக போயிடுறான். எங்கடா கற்றுக்கினேன் கிட்டார், இவ்வளோ நல்லா வாசிக்க சபையில் கற்றுக்கினேன். எங்கடா சாப்பிட்டேன், நல்ல ஆள் நல்லா இருக்கேன், சபையில் சாப்பிட்டேன். யாரா படிக்க வச்சது? சபையே சில பேரை படிக்க வச்சுருக்கு. சபைக்கு அவங்களும் நிறைய கொடுத்துருப்பாங்க. சம்திங் த சர்ச் வாஸ் ஷேடோயிங் தெம். இந்த ஃபேமிலியை சொல்கிறான். பயம், ஃபஸ்ட்டு குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அடுத்தடுத்த குழந்தை நல்லா பிறந்தா கூட அந்த பயபக்தி இருக்கும். ஆண்டவர் செஞ்ச நன்மையா, ஆண்டவர் செஞ்ச கடைசியில் வந்தோடனே பெல்ஷாசார் வந்து தானியேலுடைய நான் புஸ்தகத்தை வாசிக்கிட்டு போல் அந்த தேவனுடைய பாத்திரங்களை மதுபான் தூத்தி குடிச்சோன்னே விரல் வந்து எழுதுது, மென தெக்கல் உப்பார்சின்னு. இது கடைசியில் சினிமாவுக்கு வாசிக்க போயிட்டான் நம்ம பையன். சினிமாவுக்கு போய் வாசிக்க போயிட்டு, அல்லேலூயா நான் சர்ச்சில் வளர்ந்தவன், இப்போ என்னை கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு டிவி சேனலெல்லாம் அப்படியே எடுத்துன்னு போவான், கேமரா எடுத்துன்னு போவான். அண்ணே சொல்லுங்கள், நான் தாழ்மையில் இருந்தேன், இந்த மாதிரிலாம் எனக்கு கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இப்படி வந்து சாட்சியம்னு சொல்லிட்டு இப்போ என்னை கர்த்தர் உயர்த்திட்டார். இந்த ப்ரொடியூசர் 4 படம் கொடுத்தாரு, அந்த ப்ரொடியூசர் 4 படம் கொடுத்தாரு. பின்னாடி நான் இதெல்லாம் டேரெக்டாகவே பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் சாட்சி சொல்லி இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே சேனலில் போடுவான், அவன் பொண்டாட்டி யாருக்கூட ஓடி போச்சு. எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமா? நீங்கள் கர்த்தரை அவ்வளோ அவமானப்படுத்தினா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அவமானப்பட வேண்டுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தும். இதெல்லாம் எங்கே வளர்ந்தது? இது அன்றைக்கே செத்துட்டு போயிருந்தால் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு ஆகிடும். நான் சொல்ல, சமுதாயம் சொல்லும். இது கருவிலே போய் சேர்ந்தது நல்லா இருந்திருக்கும் ஆண்டவர். இப்போ அவர் போடுற அந்த இதில் 1000 பேர் தைய தக்கா நான் இப்படி ஆடி காட்டுறேன், வேறு மாதிரிலாம் ஆடுறோம். ஏன்? நம்ம ஆள் அமோனியர் யார், மோவாபியர் யார், எல்லாம் இங்கேருந்து வந்தது தான். ஏதோமியர் யார், இஸ்ரேல் கானானியர் யார், எல்லாம் ஆண்டவருக்கு விரோதிகள். அது முன்னாடி எல்லாம் இங்கேருந்து வந்தவன் தான். ஐயா பிசாசு யார்? ஆராதனை செய்த தூதனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எல்லாம் இங்கேருந்து போனது தான், திரும்பி வர்றதில்லை. மேகம் மகிமை இதெல்லாம் வந்து எழுத்துல இல்லை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இறங்கும். வளர்ச்சி அடைந்த பிறகு அதுதான் அந்த போஜனம்தான் கொண்டு போகிறது. நீ சினிமாவில் வாசித்தா உனக்கு எவ்வளோ தரும், ஆலயத்தில் வாசித்தா எவ்வளோ தரும்? நீ உலகத்துக்கு போய் உன்னுடைய கிரையங்களை தாளந்துங்களை கொடுத்தா எவ்வளோ வரும்? எவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம்? என்னையே நிறைய பேர் சொல்லுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, காலத்தை வேஸ்ட் பண்ணுற, எல்லா டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுற. இதெல்லாம் கொடுத்தது ஆண்டவர்ரா. எனக்குள்ள தெரியும். அவன் இந்த தோட்டத்தில் பார்க்குறான். இது 16 வயசுலேருந்து எனக்கு தெரியுமே. என்ன கர்த்தர் முன்கூட்டி தேர்றாச்சே. இல்லைடா இங்கே நான் விளங்க மாட்டேன், வேதமே வெளிச்சம், எங்கே இருந்தாலும் நான் இங்கே வந்து நின்றுடும். அதாவது என்னென்னா, இதுதான் நமக்கு வேத வசனம்தான், சத்தியம்தான், ஊழியம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதே உதவி சொல்லும். பார்த்தா அப்படி தெரில, ஏதோ பண்ணுறான்டா இவன். அது தேவ தரிசனம், அது தேவன் கொடுத்த கிருபை. முகப்பிரகாசம் தேவன் கொடுத்த கிருபை. செழிப்பான தோற்றம் தேவன் கொடுத்த கிருபை. கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா?
உலக பிரகாரம் எஜமான் ஆசீர்வதிக்கிறானோ இல்லையோ, என் தேவன் வழுவாத வண்ணம் அழைத்து உண்மையில் நடத்தி கொண்டு போகிறான். உலக பிரகாரம் எஜமான் இருந்தால் என்ன ஆகணும், அவன் என்ன ஆகணும், இல்லை நான் என்ன ஆகணும், ஒரே நாள் அனுப்பிச்சிட்டு இருப்பான் சீட்டை கழிச்சு. கர்த்தரன் தொட்டு அப்படியே நடத்தி கொண்டு போகிறான். இது ஒன்று அவரோடு இருந்து பழகினவர்களுக்கு தான் தெரியும். சர்வ வல்லவரோடு பழகி சமாதானமாக இரும், நீர் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவீர்கள். கொஞ்சம் சொல்லியிருக்க மேகத்தை பற்றி. இந்த மேகம் ஆரம்பிக்கிறது என்ன, அப்போ மேகம் ஆரம்பிக்கிற பொழுது தான் இவங்க எழுந்து நடப்பாங்க. மேகம் வராத வரைக்கும் காத்திருப்பாங்க. ஆதி சபை சொல்கிறேன், மேகம் எழுந்துச்சுன்னா சரி புறப்படுவோம் வாங்க போகலான்றது. மேகம் வரலன்னா ஐயோ வேணாம் போவானா நம்ம பிரச்சனை ஆகிடும்ன்றது. அந்த பயம் வந்தது. நாளைக்கு காலையில் ஆராதனையில் மேகம் நியாயம் தீர்க்குமா விசுவாசிகளை என்பதை பார்ப்போம். நாளைக்கு சாயந்தரம் ஆராதனையில் மேலும் மேகங்கள் குறித்ததான செய்திகளை கர்த்தருடைய ஆவியான தயவினாலே நம்ம கேட்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆனால் திருப்பி போகையில் நீ ஆசரிப்பு கூடாரமாய் போகிறாய். அந்த 39 அதிகாரம் 40 அதிகாரம் விடாதீங்க, திறவுகோல் அதை பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு ஆரோனை வேணான்றது, ஆரோன் பிள்ளைய வேணான்றது, இவன் தான் வேணான்றது, இந்த சாய்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. யாராக இருந்தால் என்ன, கர்த்தர் அபிஷேகம் தான் நீங்கள் பார்க்கணும், கர்த்தரை தான் பார்க்கணும். இங்கே யார் வேணா இருக்கட்டும், அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்படியே அவர்கள் அப்படி ஒரு பயபக்திக்குள்ளே மோசே நடத்துகிறார். மோசேகிட்ட அந்த பயம் இருந்துச்சு, தேவனுக்கு பயப்படுற பயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கன்னு சொன்னேன். ஆசீர்வதி பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே முடிமறைத்துக்கு தேவரி இறங்கும் அலங்கத்துக்குள்ளே சமாதான அருணைக்குள்ளே சுகம் பெருகட்டும். இவர்களோடு கூட ஆசரிப்பு கூடாட்டு இறங்கின மேகம் கடந்து செல்வதாக. எழுந்தருளும் இன்றோடு ஆண்டவரோட தரித்திரம் நீங்கட்டும், சாபங்கள் நிர்மூலமடையட்டும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்